தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நோயாளிகளுக்கு பேரிடி, மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடா, விலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு. நகைகளுக்காக கல்லறையை தோண்டிய பயங்கரம், மொரட்டுவை மயானத்தில் பரபரப்பு. காதலனால் சீன பெண் குத்தி கொலை, கொழும்பில் நடந்த பயங்கரம். ஒன்டாரியோ மாணவர் உதவி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை. ஏர் கனடா விமான விபத்தில் விமானிகள் 2 பலி, பலர் படுகாயம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பெண் கொலை மற்றும் நகை கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை 4 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாபுலை பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணொருவர் கடத்தப்பட்டு அவரது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. பின்னர் அவர் கொக்கோட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள நெல்லிக்காடு வயல் பிரதேச கிணறு ஒன்றினுள் வீசப்பட்டிருந்தார். இதே கிணற்றிலிருந்து ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. இந்த கொடூர சம்பவங்கள் தொடர்பாக போலீஸ் குழுவினர் அதிரடி விசாரணை நடத்தி பிரதான சந்தேக நபர்கள் 3 உட்பட 5 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது போலீசார் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் பிரதான சந்தேக நபர்கள் 3 4 நாட்களுக்கு போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கினார். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ஏனைய 2 எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் 27ஆம் தேதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் நிலவவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கிருமி தொற்று நீக்கி மற்றும் இன்சுலின் உள்ளிட்ட சுமார் 15 வகையான மருந்துகள் தற்போது போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன. தற்போதுள்ள மருந்து வகைகள் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் ஏனைய நாடுகளில் இருந்தும் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மருந்து தட்டுப்பாடு குறித்து அச்சமடைய தேவையில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மொரட்டுவை லக்ஷ்மதிய பகுதியில் அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணொருவரின் சடலத்தில் இருந்த நகைகளை திருடும் நோக்கில் மர்ம நபர்கள் மயானத்தில் உள்ள சவப்பெட்டியை தோண்டியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக லக்ஷ்மதிய பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த தனது தாயாருக்கு இமிடேஷன் ரக மாலை, காதணி மற்றும் வளையல்களை அணிவித்து உடலடக்கம் செய்யப்பட்டதென்று மகள் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். தாயார் உயிரிழந்து 7ஆம் நாள் நினைவாக மயானத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்காக சென்றபோது 2 சவப்பெட்டியை தோண்டிக் கொண்டிருப்பதை கண்டுள்ளார். இதனை கண்டதும் அங்கிருந்த 2 தப்பியோடியுள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் உடல் மிகவும் விலை உயர்ந்த சவப்பட்டியிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருந்ததென்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக மயானத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். தப்பியோடிய 2 சந்தேக நபர்களும் மொரட்டுவை மாநகர சபையின் ஊழியர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தங்க நகைகளை திருடுவதற்காக இச்செயல் நடத்தப்பட்டதா அல்லது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சவப்பட்டியை திருடுவதற்காகவா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் தப்பியோடிய ஏனைய 2 மொரட்டுவை போலீசார் தேடி வருகின்றனர். கொழும்பு ஹொஹுவலை களுபோவில பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வெளிநாட்டு பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். 26 வயதுடைய சீன நாட்டு பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் ஹொஹுவலை களுபோவில பகுதியில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது முன்னாள் சீன காதலினாலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கான காரணம் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. சந்தேக நபரை கைது செய்வதற்காக ஹொஹுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒன்டாரியோ மாணவர் உதவி திட்டத்தில் ஃபோர்டு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள சர்ச்சைக்குரிய மாற்றங்களை திரும்பப் பெற கோரி எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டுள்ளன. கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு குயின்ஸ்பார்க் சட்டமன்றம் நேற்று மீண்டும் கூடிய நிலையில் இப்போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் பெருமளவு குறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக கடன்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 85% இருந்த மானிய உதவி இனி 25% குறைக்கப்படும். மீதமுள்ள 75% நிதியை மாணவர்கள் கடனாகவே பெற முடியும். 7 ஆண்டுகளாக அமலில் இருந்த கல்வி கட்டண முடக்கம் நீக்கப்பட்டு கட்டண உயர்விற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக கட்சி மற்றும் பசுமை கட்சி ஆகியன நேற்று காலை இது தொடர்பான தீர்மானங்களை முன்வைத்தன. இந்த மாற்றங்களை உடனடியாக ரத்து செய்து பழைய முறையை தொடர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் கடன்களுக்கான வட்டியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமுடைய மாணவர்களுக்கு திரும்ப செலுத்த தேவையற்ற மானியங்களை மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் கூறுகிறது. இளைஞர் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மாணவர்கள் பெரும் கடன் சுமையுடன் பட்டப்படிப்பை முடிக்க நாங்கள் விரும்பவில்லை என பசுமை கட்சி தலைவர் மைக் ஸ்டைனர் தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகரில் ஏர் கனடா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் விமானிகள் 2 உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் மொன்றியலில் இருந்து நேற்று அதிகாலை நியூயார்க்கில் உள்ள லாஹார்டியா விமான நிலையத்தை வந்தடைந்த ஏர் கனடா விமானமே விபத்தில் சிக்கியுள்ளது. விமானம் ஓடுபாதையில் தரையிறங்கிய போது எதிர்பாராத விதமாக குறுக்கே வந்த ட்ரக் ரக வாகனம் ஒன்றுடன் பலமாக மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் விமானத்தின் தலைமை விமானி மற்றும் துணை விமானி ஆகிய 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் விமானத்தில் பயணித்த பல பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் விமானம் தரையிறங்கும் வேளையில் ஓடுபாதையில் ட்ரக் ரக வாகனம் எவ்வாறு குறுக்கே வந்தது என்பது குறித்து விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்ட திருத்தம் காரணமாக அமெரிக்காவிலிருந்து கனடா குடியுரிமை கோரி விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குடிவரவு சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 2025 டிசம்பரில் ஒட்டாவாவில் நிறைவேற்றப்பட்ட பில் C3 கனடாவிற்கு வெளியே பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய கதவை திறந்துவிட்டுள்ளது. இதற்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்த முதலாம் தலைமுறை கனடியர்களுக்கு மட்டுமே குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் உரிமை இருந்தது. ஆனால் புதிய சட்டத்தின்படி கனடாவில் பிறந்த ஒருவரின் நேரடி வாரிசுகள் குடியுரிமை கோர முடியும். கனடிய பெற்றோர்களால் தத்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த உரிமை பொருந்தும். 2025 டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் பிறந்த கனடிய வம்சாவளியை சேர்ந்த எவரும் இந்த சட்டத்தின் கீழ் தகுதி பெறுகின்றனர். குடியுரிமை கோருவதற்கான கதவு இப்போது அகலமாக திறந்துள்ளது. ஆனால் தகுதியுள்ளவர்களுக்கு குடியுரிமை தானாக கிடைத்து விடாது. அவர்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி தாங்கள் கனடிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்பதற்கான ஆதாரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என ஒட்டாவாவை சேர்ந்த குடிவரவு சட்டத்திரணி தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மாற்றம் வெளியானதிலிருந்து விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வெடிப்பை போல அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விண்ணப்பங்கள் குவிகின்றன. கனடா அரசு தற்போது குடிவரவை கட்டுப்படுத்தும் கொள்கையை முன்னெடுத்து வரும் போதிலும் இந்த சட்ட மாற்றத்தை தவிர்க்க முடியாமல் போனது. 2023 ஒன்டாரியோ உயர்நீதிமன்றம் தலைமுறை அடிப்படையில் குடியுரிமையை மறுப்பது அரசியலமைப்பிற்கு எதிரானதென தீர்ப்பளித்திருந்தது. இதன் விளைவாகவே இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.